ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனில் கவுண்டர் டாப்பில் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் ரேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டீல் ரேக் நிறைய பொருட்கள் வைக்கும்படியாட்டு நான் கடைகளில் பார்த்தேன். அது 1000 ரூபாய் 1000க்கு மேலே இந்த மாதிரி ரேட்டுக்கு தான் இருந்தது. எனக்கு கொஞ்சமாக திங்ஸ் வச்சா போதும், ரொம்ப இடத்த அடைக்கவும் கூடாது, அந்த மாதிரி தேடினேன். அந்த மாதிரி கிடைக்கல. அதனால் நான் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்டீல் ரேக்கு தான். பார்க்கவும் ரொம்ப அழகாட்டே இருக்குது. டேமேஜும் எதுவும் ஆகலை, நல்லதாக வந்திருந்தது. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாட்டி இருக்குது. என்ன பொருள் வேணா கூட நம்ம வச்சுக்கலாம். கப்பு வைக்கணும் அப்படின்னா கூட கப்பு வச்சுக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன பவுல்ஸ் வச்சுக்கிடலாம், இல்லைன்னா சின்ன சின்ன பாட்டில்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படி நம்மளுக்கு எது தேவையோ அதுக்கு தக்கன நீங்கள் வச்சுக்கிடலாம். அந்த கம்பியில் வைக்கிறதுக்கு சின்ன புஷ்ஷும் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு 8 அண்ணம் கொடுத்துருந்தாங்க. 4 சைடும் வச்சாலே போதும். 4 அண்ணா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ரேட்டும் பார்த்திங்கன்னா ரீசனபிள் ரேட்டு தான். இதோட ரேட் என்னன்னு பார்த்திங்கன்னா 260 ரூபா. ஸ்டீல் ஆட்டி இருக்கிறதுனால கிச்சனில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாட்டே இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நான் கடைகளில் பார்க்கும்போது நல்ல வெயிட்டாகவும் இருந்தது. எல்லாம் 1000 1500 இந்த மாதிரி ரேட்டுக்கு தான் இருந்தது. இது வெயிட்லெஸ் தான். ரேட்டும் ரொம்ப கம்மி தான். இதுவே நம்மளுக்கு போதும். நான் இந்த பாக்ஸ்லாம் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். அதெல்லாம் தான் நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் பெரிய பெரிய பாக்ஸாக வச்சுருக்கிறதுனால இதில் மொத்தமே 6 பாக்ஸ் தான் இருக்குது. பேக்லேயும் இடம் இருக்குது. ஏதாவது போர்டு வச்சுக்கணுன்னா கூட வச்சுக்கிடலாம். சின்ன சின்ன குட்டி பாட்டில்ஸ் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நிறையவே வைக்கலாம். நான் கவுண்டர் டாப்பில் அடுப்புக்கு பக்கத்தில் இந்த ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். எடுக்கிறதுக்கு வசதியாகிட்டு இருக்கும். சீனி, தேயிலை, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, கல் உப்பு, புளி, பொடி உப்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கேன். இந்த ரேக் 260 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்து அதனால தான் நானும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.